கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வேத தியானத்துக்கு நேராக கடந்து செல்வோம். இன்றைய நாள் தியானத்துக்கு ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார் என்பதே. கைகளை வைத்து ஒரு அலையிலே சொல்லலாமா? ஆமென். இங்க கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று மிக தெளிவாக போட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதில் உண்மையா இருக்கிறார். நம்மளை அழைத்தவர் நம்மளை கடைசி வரை அழைத்து கொண்டு போறதுக்கு அவர் உண்மையா இருக்கிறார். ரட்சிப்பதில் உண்மையா இருக்கிறார், கொடுப்பதில் உண்மையா இருக்கிறார். இப்ப எல்லா விதத்திலும் தேவனாய் கர்த்தர் நமக்கு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் கர்த்தருக்கு அடுத்த விஷயத்திலே, ஜெபத்துக்கு அடுத்த விஷயத்திலே, வேத வாசிப்புக்கு அடுத்த விஷயத்திலே, கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழுகிற விஷயத்திலே நம்ம எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கு என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. இந்த நாட்களில் கூட வாசித்த வேத பகுதியில 2 விதமான காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். முதலாவது, அவர் உண்மையுள்ளவர் என்று தெளிவாக போட்டிருக்கிறது. இரண்டாவது, நம்மளை ஸ்திரப்படுத்துவதாகவும் எழுதியிருக்கிறார். மூன்றாவதாக, பலப்படுத்துவதாக எழுதியிருக்கிறார். இதை தொடர்ந்து நாம தியானிப்போம்னால் நீண்ட நேரமாகும். ஆனால் சுருக்கமான உங்கள் மத்தியில் நான் பேச ஆசைப்படுகிறேன். வாசித்த அந்த வேத பகுதியில ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஸ்திரப்படுத்த வேண்டும், எதற்காக நம்மளை பலப்படுத்த வேண்டும்? ஸ்திரம் என்றால் முதலாவது என்ன? ஆங்கில வேதத்துல ஸ்ட்ரென்த் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க ஸ்ட்ரென்த் இல்லாம, ஆவிக்குரிய பலம் இல்லாம, ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி இல்லாம, சத்துரு நம்மளை சீக்கிரம் கீழே விழ தள்ளக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் பலம் குன்றி காணப்படுறாங்க. அதனால தேவனாய் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார். நான் உங்களை ஸ்திரப்படுத்துவேன், நான் உங்களை பலப்படுத்துவேன், உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்த வேண்டும், ஏன் பலப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு ஆதார வசனமாக யாக்கோபு 5:8 வசனத்துல வாசிக்க கேட்போம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. நீங்களும் நீடிய பொறுமையாய் இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஏன் நம்மளை ஸ்திரப்படுத்தணும், ஏன் நம்மளை பலப்படுத்தணும்னாக்க ஆண்டோட வருகை சமீபமா இருக்குது. கை வைத்து சொல்லலாமா? அப்ப அவருடைய வருகைக்காகத்தான் நமக்கு அந்த ஸ்திரத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் ஜீவனை கொடுக்கிறார். எப்படி ஆயிலும் தான் ரட்சித்த மக்களை அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக என்பதை உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்ம அதை அறியாம, அதை குறித்து தெளிவில்லாம, அதை குறித்து எந்த விதத்திலும் ஒரு பாதுகாப்பு இல்லாம மனுஷன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கும் வாழ்க்கையை நீங்க ஸ்திரப்படுத்துங்க, உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தை பலப்படுத்தும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். இந்த எந்தெந்த விதத்துல ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்துறார், எவற்றிலெல்லாம் ஸ்திரப்படுத்த சொல்லி 2 விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவது, நீதிமான ஸ்திரப்படுத்துறார். ஏன் பாவியை ஸ்திரப்படுத்த கூடாதா அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். நீதிமான ஸ்திரப்படுத்தினா எல்லாமே சரியாயிடும். நீதிமான் எங்க இருக்கிறான் அப்படி சொல்லும் பொழுது, நீதிமான் வேற எங்கே இல்ல, நீதிமான் சபையில் இருக்கிறான். அப்ப சபையில் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைய ஸ்திரப்படுத்தி அவனை பலப்படுத்தினால அந்த தேசமே பலமுள்ளதா இருக்கும். இந்த கடைசி காலங்களிலே பார்க்கும் பொழுது தேசமெங்கும் பயங்கர கொள்ளை நோய்களும் பூகம்பங்களும் தீராத வியாதிகள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒவ்வொருவரும் மரண பீதியிலே, மரண பயத்திலே அங்குமிங்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் சொந்த பந்தங்களோட பார்க்க முடியாதபடி வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைமை இருக்குது. நான் என்னை காத்துக்கொள்ள முடியும், நான் எப்படி உன்னை பலப்படுத்த போறேன்னு சொல்லிக் கொண்டிருக்க இந்த காலங்களிலே எல்லா திருச்சபையிலிருந்தும், ஆண்கள் பெண்கள் எல்லா திருச்சபைகளிலிருந்தும் ஒவ்வொருவரும் பயங்கரமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசத்திலே காணக்கூடிய இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தாவே விடுதலை செய்யும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா பாவிகள் யாரும் ஜெபிப்பது கிடையாது. அவங்க ஒட்டுமொத்தமாக அவங்க மரண வீதியில ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னைக்கு சாவும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இல்லாம நம்பிக்கையெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா நீதிமான் அவன் ஊக்கமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த நீதிமானாகிய கர்த்தருடைய பிள்ளைங்களை ஸ்திரப்படுத்திட்டோம்னா
தேசம் ஸ்திரப்பட்டு விடும். கர்த்தருடைய வருகை வரும் பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டு போக முடியும். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப நீதிமானை, சபையில் ரட்சிக்கப்பட்ட நீதிமானை அவனை ஸ்திரப்படுத்தினால் போதும், தேசம் தன் வசப்படும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். இரண்டாவதாக எதற்காக ஆண்டவர் ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது, கால்கள் வலுவாதபடி. சங்கீதம் 17:5 சொல்லப்பட்டிருக்கிறது, கால்கள் வலுவாதபடி உமது வழிகளில் ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா ஏன் கால்கள் வலுவாத, நடந்து போகிற அந்த கால்கள் வந்து பாத்தீங்கன்னா வழுக்கான பகுதிகளாகவும் சறுக்கலான பகுதிகளாகவும் மனுஷன் நடந்து கொண்டிருக்கிறான். எப்ப விழுவான்னு தெரியாது, எப்ப சறுக்கி விழுவான்னு தெரியாது. பார்க்கறதுக்கு நேரம் நடந்து கொண்டு போயிருக்கும். ஒரு சாதாரண வழுக்கான பகுதி நடந்து போகும்போது ஒரு பயத்தோடு நடந்து போவான். ஏன் அப்படின்னாக்க அவனுக்கு தெரியும் நம்ம கொஞ்ச தூரம் போனா விழுந்துருவோம், அல்லது நம்ம இருந்து கால்கள் சரியா கிரிப்பா நிக்காதுன்னு சொல்லி அவன் போய் கொண்டிருக்கிறான். அப்ப அந்த வார்த்தை வசனத்தை அடிப்படையில் அவன் கால்களை உறுதிப்படுத்தி விட்டோமானால், அவன் கால்களை பலப்படுத்தி விட்டோமானால் எல்லாமே சரியாகிவிடும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய காலங்களிலே நம்முடைய கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய கால்களை கண்மலை மேல் நிறுத்தி நம்மளை கிரிப்பாக்குறார். அப்பதான் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல மனுஷன் தடமுரண்டு போகாதபடி, வழி விலகி போகாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நிலைக்கு கர்த்தர் பலத்தை தருகிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் ஸ்திரப்படுத்துவேன், நீதிமானே உன்னை ஸ்திரப்படுத்துவேன், உன் கால்கள் வலுவாதபடி காத்துக்கொள்வேன் சொல்கிறார். சரி, இப்ப இந்த ஸ்திரப்படுத்துதல் எப்படி பெற்றுக்கொள்றது? அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? வேதத்தின் வாயிலாக ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னா 2 வழிகளை மாத்திரம் இந்த வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யாக்கோபு 5:8 ஒரு மனுஷன் ஸ்திரப்பட வேண்டுமானால் அதில் எழுதப்பட்ட வசனத்தை அடிப்படையில் ஒரு வாசிக்கலாம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து நீடிய பொறுமை ஒரு மனுஷன் இருந்தா அவன் ஸ்திரப்பட்டுவான். ஏன் ஆண்டவர் நீடிய பொறுமைனாக்க மனுஷனுக்கு வராது. எங்கெங்கெல்லாம் நிற்பான், எந்தெந்த இடத்துலலாம் அவன் பொறுமையா இருப்பான். ஆனா ஆவிக்குரிய ஜீவியத்துல மாத்திரம் நீடிய பொறுமையா இருக்க மாட்டான். உடனே நடக்கணும், உடனே அற்புதம் நடக்கணும், உடனே அதிசயம் நடந்து விட வேண்டும் என்பதை கவனமா இருப்பான். அதனால ஆண்டவர் சொல்றார், அப்பா நீ ஸ்திரப்பட வேண்டுமானால், நீ பலப்பட வேண்டுமானால், கர்த்தருடைய வருகைக்கு வர வேண்டுமானால் எல்லா ஆவிக்குரிய ஜீவியத்திலும் மிகவும் நீடிய பொறுமையா இருந்து பலப்பட வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்கள் நானும் நீடிய பொறுமையை தேவனிடத்தில் கேட்போம். இரண்டாவதாக ஒரு மனுஷன் ஸ்திரப்படுவதற்கு இரண்டாவது வழி அப்படி சொல்லும் பொழுது சங்கீதம் 27:14 வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. நாம் வாசித்த சங்கீதம் 27:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஒரு மனுஷன் காத்திருந்தா ஸ்திரப்படுவான். அப்ப காத்திருக்கிறது எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க. மனுஷன் வேலைக்காக காத்திருக்கான், திருமணத்துக்காக காத்திருக்கான், பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு காத்திருக்கிறான். ஆனா நீங்கள் நானும் கர்த்தருக்கு முன்பாக காத்திருந்து அவருடைய சமூகத்தில் நிலைச்சிருந்தா தான் ஸ்திரப்பட முடியும். ஆனா மனுஷனுக்கு பொறுமை இருக்க மாட்டேன். ஏற்கனவே சொன்ன போல அவன் நீடிய பொறுமை இருக்க மாட்டேன், கர்த்தருக்கு காத்திருக்க முடியல, எல்லாமே உடனே நடக்குன்னு சொல்லி விரும்புறான். அதனால பாத்தீங்கன்னா அவன் அடிக்கடி ஸ்திரம் இல்லாம போயிடுறான், அடிக்கடி பலம் இல்லாம தான் போயிடுறான், அடிக்கடி பலம் குன்றி காணப்படுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைங்களை, இந்த 2 வழிகளை நாம் பின்பற்றுவோம். முதலாவது நீடிய பொறுமையா இருந்து கர்த்தருக்கு காத்திருந்து நம் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். சரியா, நான் ஸ்திரப்பட்டு விட்டேன், நான் கர்த்தருக்குள்ள பலப்பட்டு விட்டேன், நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 3:2 வாசிப்போம். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. இதுல சொல்லப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. அப்ப பாத்தீங்கன்னா இந்த நீதிமானாகிய நம்மை, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவதற்கு காரணம் அநேக செத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அநேக செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் நானும் கர்த்தருக்குள்ள ஸ்திரப்பட்டாதான் செத்துக் கொண்டிருக்கிற ஆவிக்குரிய செத்துக் கொண்டிருக்கிற அநேகரை விடுதலையாக்க முடியும். அதனால வாசித்த இந்த வேத பகுதியில முதலாவது நீ விழித்துக்கொள். நீ உலக மனுஷனை போல நீ உறங்கிக் கொண்டிருக்க நேரம் அல்ல, நீ உலக மனிதனை போல கலங்கிக் கொண்டிருக்க நேரம் அல்ல. முதலாவது விழித்துக் கொண்டு
உன் கால்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பலப்படுத்தி கொண்டு செத்து கொண்டிருக்கிற மக்களை முதலாவது என்ன ஸ்திரப்படுத்து. இரண்டாவதாக ஸ்திரப்பட்ட பிறகு என்ன செய்ய வேண்டுமானால் லூக்கா 22 அதிகாரம் 32 வசனத்தை வாசிப்போம். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். இந்த லூக்கா 22:32 சொல்லப்பட்ட வசனத்தை அடிப்படையில் நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். அப்ப நிறைய பேர் என்ன செய்யணும், நான் இங்க போறேன், நான் அவங்களை சரி பண்ண போறேன், இவங்களை சரி பண்ண போறேன்னு சொல்றாங்க. முதல்ல நீ சரியாகுப்பா, பிறகு உன் சகோதரனை பலப்படுத்துன்னு சொல்லுகிறார். இதற்கு கேட்டுக்கொண்டு அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் அன்றிலிருந்து இன்று வர தன்னுடைய மனவாட்டி சபை ஏன் ஸ்திரப்படுத்த சொல்கிறார், எதற்காக பலப்படுத்த சொல்கிறார்னா, இப்படி முதலாவது நம்ம சரி பண்ணி கொண்டு நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி கொண்டு சகோதரனையும் செத்து கொண்டிருக்க தேவ மக்களையும் சரி பண்ணி கர்த்தருடைய வருகைக்கு கொண்டு போறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்த சொல்கிறார், நம்மளை பலப்படுத்த சொல்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நீங்கள் நானும் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து மெய்யாய் வாழ நம்ம தீர்மானம் பண்ணுவோம். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது, கர்த்தருடைய ராஜ்யம் நெருங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை என்னை அழைத்துக் கொண்டு வருகிறார். அதில் உலகத்தில் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற பொல்லாத அதிர்ச்சிகளும் சோக சமூகங்களை பார்த்த கலங்க தேவையில்லை. நீங்கள் நான் ஒரு வருகைக்கு போவோம். கண்களை விட்டு ஜெபிக்கலாமா? வானத்துக்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைச்ச ஆண்டவரே, உங்களுடைய குமாரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இன்றைய கேட்ட வசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய மனவாட்டி சபையை ஸ்திரப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவருடைய சபை ஸ்திரம் இல்லாம வேத வசனத்துல சத்தியத்துல ஆண்டவர் உறுதி இல்லாம பலம் குறுகினவராய் காணப்படுறாங்கப்பா. உங்களுடைய வருகை மிகவும் சமயமா இருக்கிறபடினால ஆண்டவரே, உங்களுடைய வருகை இந்த பூமிக்கு சீக்கிரமாய் வந்து சேரப்போகிற ஆண்டவரை காரணத்தின் நிமித்தமாக மனவாட்டி சபை ஒருங்குபடுத்துங்க ஆண்டவரே. இந்த சபைகள் ஆண்டவரை அது நீதிமானா இருந்து அது கட்டப்பட்டு ஆண்டவரை கர்த்தருக்கு நிலைக்கப்பட தேவரை நீ அனுக்கிரம் செய்து வழிநடத்துகிறாச்சா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீடிய பொறுமை கட்டளைவீராக உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க சுகபலன் ஆரோக்கிய ஜீவனை கொடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா. முதலாவது சபை விழித்துக் கொள்ளட்டும் ஆண்டவர். சாவுக்கேரா போய்கொண்ட மக்களை ஆண்டவர் சரி பண்ணட்டும். தன் குடும்பத்தையும் சபையும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ராஜ்யத்தில் கொண்டு வரக்கூடிய முழு பலத்த அபிஷேகத்தை கொடுப்பீராக. உங்க நாம மையப்படட்டு பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்க, கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்க, மறந்துடாதீங்க. God bless you.